வணக்கம் நண்பா. வேட்டையன் திரைப்படத்தின் டப்பிங் ஸ்பாட்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லேட்டஸ்டான வேறு லெவலான வீடியோ ஒன்று வெளியாகி ஷேர் ஆயிட்டுன்னு சொல்லியானோம். அதாவது வேட்டையன் திரைப்படத்தின் டப்பிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று தினத்துக்கு முன்தினம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் பேச போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அவர் வரக்கூடிய அந்த ஒரு கிளிப்ஸை வந்து மாசா வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. படக்குழு இல்லை அன்அஃபிஷியலாக வந்து வெளியாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் ஃபைனல் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டாரு. படத்தில் இருக்க முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் வந்து டப்பிங் பேசிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் டப்பிங் பேசுறாருங்க. டப்பிங் பணிகள் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா சாங் ரிலீஸ்க்கான பணிகளும் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10th அந்த ஆயுத பூஜை அந்த ஃபெஸ்டிவலை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இனி மழையா பொழிய போது நமக்கு தாறுமாறாக இருக்க போகுது. வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லி ஆகணும். பாடல்களும் சரி லிரிக்ஸும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் ஸ்பாட்லேருந்து துஷ்ரா விஜயன் அண்ட் சூப்பர் ஸ்டார் விஜயன் அவர் இருக்க மாதிரியான ஒரு பேப்பர் வழியாக இருக்குது. வேட்டையன் திரைப்படத்தின் டப்பிங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கேன்னு சொல்லியாகணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று தினம் பார்க்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. 3 டேரக்டர்ஸ், அதாவது டிஜே ஞானவேல் அவர்கள், தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை வச்சு வேட்டையன் பண்ணிட்டு இருக்க டேரக்டர், அண்ட் நெல்சன் அவர்கள் ஆல்ரெடி ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தவர். அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை வச்சு ஜெயிலர் 2 அப்படிங்கிற படம் பண்ண போகிறவர். அண்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை வச்சு கூலி திரைப்படம் பண்ணிட்டு இருக்கிறவர். அதாவது சூப்பர் ஸ்டார் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃப்ரேமில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாயிருக்கு. வேறு லெவல்னு சொல்லணும் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. அதாவது இந்த 3 டேரக்டர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்க 3 பேருமே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அப்படின்னு தெரிய வருதுங்க. அதாவது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு 3 டேரக்டர்ஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒரே ஃப்ரேமில் இந்த 3 டேரக்டர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறது செம்ம இதுன்னு சொல்லணும். ஓகே நண்பா, இந்த ஒரு பேப்பர் தயாரிட்டு இருக்கு. உங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.